இன்னர் கான்ஃப்ளிக்ட்னா நீங்கள் ஒரு கதாபாத்திரம் வடிவமைச்சிட்டீங்க, அந்த கதாபாத்திரத்துக்கு அவருக்குள்ளேயே நடக்கிற பிரச்சனைகளை பற்றி தான் இன்னர் கான்ஃப்ளிக்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், அவர் திங்க் பண்ணுறதை வச்சு அந்த கதாபாத்திரத்துக்கு ப்ராப்ளம் ஏற்படும். ரோபோட்டுன்ற எந்திரன் படம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் சிட்டியோட திங்கிங்கால் அங்கே வந்து ப்ராப்ளம் ஏற்படுது. நான் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். இதையும் படம் வச்சுக்கோங்க, அவருக்கு லவ் ஃபீலிங் ஏற்படுது, அதனால் அவரோட வாழ்க்கையே வந்து ப்ராப்ளமாக இருக்குது, அந்த ஸ்டோரி எங்கேஜிங்காக இருக்குது. இன்னர் கான்ஃப்ளிக்டில் அடுத்தது என்னென்னா நம்பகத்தன்மை. ஒருத்தவங்களை நம்பி ஏமாந்துருவாங்க. ஒரு கதாபாத்திரம் நீங்கள் வடிவமைக்கிறீங்க, அவங்க வந்து ஒருத்தவங்க நம்புவாங்க, அவங்கள வந்து இவங்க ஏமாற்றிடுவாங்க. இப்போ கண்ணும் கொள்ளையடித்தல் படத்தில் ஹீரோ வந்து அந்த ஹீரோயினை வந்து நம்புவார், அவங்க வந்து ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. இன்னர் கான்ஃப்ளிக்ட், அந்த இன்னர் கான்ஃப்ளிக்டில் இந்த கதாபாத்திரம் நம்புனாங்களே அவங்க ஏமாத்துறாங்க, அதனால இவங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படுது. டெசிஷன் மேக்கிங். இப்போது ஒரு கதாபாத்திரம் நீங்கள் உருவாக்குறீங்க, அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க, அந்த டெசிஷன் தப்பாக முடிஞ்சு அதில் ஒரு பிரச்சனை வருது பார்த்தீங்களா? அது என்னென்ன எக்ஸாம்பிள், நல்ல ஃபிலிம் நாடோடிகள் படம் எடுத்துக்கோங்க. சசிகுமார் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு டெசிஷன் எடுப்பார், அது தப்பான ஒரு டெசிஷன் எடுத்திருக்காருல, அதனால் அவரோட வாழ்க்கை எல்லாமே மாறும், அந்த கேரக்டருக்கு எல்லாமே மாறும் பார்த்தீங்களா? இதுதான் இன்னர் கான்ஃப்ளிக்டில் இருக்க டெசிஷன் மேக்கிங். அடுத்தது இன்னர் கான்ஃப்ளிக்டில் தவறான நட்புன்னு நம்ம பழகுவோம் பார்த்தீங்களா, அதனால் நம்மளுக்கு ஏற்படும் பார்த்தீங்களா நெருக்கடிகள். இப்போ சித்திரம் பேசடி படத்தில் நரேன் வந்து ஒரு வில்லன் கூட போய் ஜாயின் பண்ணிடுவார். தவறான நபர் கூட அவர் ஜாயின் பண்ணதால அவருக்கு லவ் பிரச்சனைகள்லாம் வருது, அதனால் அவர் மேலே கெட்ட அபிப்பிராயங்கள் வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே இன்னர் கான்ஃப்ளிக்ட்.